அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி உமா. இன்றைய தினம் இந்த வரலட்சுமி விரத கதையை கேட்பவர், பார்ப்பவர், படிப்பவர் அனைவருக்குமே மிகுந்த புண்ணியமும் செல்வமும் வந்து சேரும். இந்த கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்டு பயனடையணும். முன்னொரு காலத்தில் தேவர்கள் வசிக்கும் கைலாச பர்வத சிகரத்தில் பரமசிவன் பார்வதியுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அச்சமயம் பார்வதி நான் உங்களை ஜெயித்து விட்டேன் என்றாள். பரமசிவனும் பார்வதி நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்றார். இப்படியாக இருவருக்குள்ளும் வாக்குவாதம் வந்தது. அப்பொழுது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதை இருவரும் மத்தியஸ்தியம் கேட்க அவர் பாசபதத்தால் பரமசிவன் தான் வெற்றி கொண்டார் என கூறினார். அதற்கு பார்வதி அவர் மீது கோபம் கொண்டு நீ பொய் சொன்னதால் குஷ்டரோதியாகி ஒளியிழந்து தவிப்பாய் என்று சபித்தாள். இதற்கு பரமசிவர் வருந்தி, தேவி, இந்த சித்திரநேமி எப்பொழுதும் பொய் பேசாதவன். அவன் உண்மையைத்தான் கூறினான். நீ அவனை வீணாக சபித்து விட்டாய். அவன் மீது நீ அருள் கூர்ந்து அவன் சாபத்தை அகற்றுவாயாக என்று வேண்டினார். அதற்கு மனமிறங்கிய பார்வதி தேவியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள். உடனே அவன் கீழே சாய்ந்து விட்டான். பிறகு சித்திரநேமி சில தினங்களில் ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக அங்கு வாசம் புரிந்து வந்தான். ஒரு நாள் அங்கே வந்த தேவ பெண்களை கண்டான். தேவி பூஜையில் ஈடுபட்ட அந்த பதிவிரதை பெண்கள் தேவியை வணங்கி வழிபடுவதைக் கண்டு அம்மையீர், தாங்கள் செய்யும் பூஜையாவது இதை நான் செய்யலாமா? நான் பார்வதியின் சாபத்தால் குஷ்டரோகியாகி துன்புற்றிருக்கிறேன். என் துன்பம் நீங்கும் வழியை தாங்கள் கூறியருள வேண்டும் என்று வேண்டினான். அப்சரஸ் பெண்கள் கூறியதாவது, நாங்கள் இன்று ஸ்ரீ வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறோம். இது திவ்யமானது, கோரும் வரங்களை அளிக்கக்கூடியது. சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதியாகிய சிராவண மாதத்தில் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை என்று முறைப்படி மகாலட்சுமியனை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். தங்கத்தினால் 4 கைகளுடன் லட்சுமியின் பிரதிஷ்மை செய்ய வேண்டும். வீட்டை தோரணங்கள், கோலங்கள் முதலியவங்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் கிழக்கு திக்கில், முக்கியமாக ஈசானிய மூலையில் ஒரு படி அரிசியை பூமியில் பரப்பி அதன் மீது ஒரு கலசத்தை வைத்து தீர்த்தத்தை நிரப்ப வேண்டும். பொன்னையும் பழங்களையும் துளிர்களையும் அதன் மீது வைத்து புதிய வஸ்திரத்தை சுற்ற வேண்டும். அந்த கலசத்தின் மீது லட்சுமியின் பிரதிமையை வைத்து முறைப்படி பூஜை செய்ய வேண்டும். விரதம் அனுஷ்டிக்கப் போகிறவர்கள் ஒரு பாக்கு வெற்றிலை சுண்ணாம்பு சேர்க்காமல் இவைகளை கடித்து மெல்ல வேண்டும். அப்பொழுது வாய் சிவக்காமல் இருந்தால் இந்த விரதத்தை மேற்கொள்ள கூடாது. இவ்வாறு மன அமைதியுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டு 5 வயனதானம் செய்து கதையை கேட்க வேண்டும். பிறகு மௌனமாக இருந்து 5 வகை ஆரத்திகள் செய்து பூஜிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இவ்வாறு தேவகன்னிகள் செய்த இந்த பூஜையை சித்திரநேமி இமை கொட்டாமல் பார்த்து வந்தான். ஹோம புகையை நுகர்ந்ததாலும் நெய் தீபத்தை கண்டதாலும் அவனுடைய குஷ்ட நோய் நீங்கி தங்க நிறம் பெற்றான். நான் முயற்சியுடன் எல்லாவற்றையும் அளிக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று கூறி தானும் இந்த விரதத்தை செய்து தேவர்கள் அனைவரையும் அனுஷ்டிக்க செய்தான். பிறகு பிராமணனுக்கும் சந்நியாசிக்கும் தெய்வத்திற்கும் பிரம்மச்சாரிக்கும் சுவாசினிக்கும் முறையே 5 வயனதானங்களை செய்தான். அதன்பின் தேவிக்கு நமஸ்காரம் செய்து தன் இருப்பிடம் சென்றான். பிறகு கைலாயம் சென்று பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி அவர் அருகில் நின்று, தேவி, வரலட்சுமியின் அருளால் தங்கள் திருவடி காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று கூறி வணங்கினான். அப்பொழுது பரமசிவன், இன்று முதல் நீ இந்த கைலாசத்தில் சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பாயாக. பிறகு இந்த விரதத்தின் மகிமையால் வைகுந்தலோகம் சேருவாய். முன்பு பார்வதியும் சத்புத்திர லாபத்திற்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். அதன் மகிமையால் இவளுக்கு சண்முகன் தோன்றினான். இந்த விரதத்தை படித்தால் சகல சௌபாக்கியங்களையும் அடைவர். மேலும் சௌராஷ்டிர தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் சாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்க பெற்று சிராவண மாதம் சுக்லபட்ச பூர்மையுடன் கூடிய வெள்ளிக்கிழமையன்று தேவியை ரித்து சகல பாக்கியங்களையும் பெற்றாள். அதிலிருந்து பூலோகத்தில் பூஜை பரவியது. இந்த வரலட்சுமி விரத மகிமையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துகள் உண்டாகும். இது மிகவும் மகிமையான வரலட்சுமி விரத பூஜை கதை. இன்றைய தினம் இந்த வரலட்சுமி பூஜை கதையை கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை எல்லாரும் கேட்டு பயனடைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை போல் நிறைய விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வரலட்சுமியோட அருளால் இது 24வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பாக வரலட்சுமி பூஜை நடந்திருக்கு. இது இந்த தாயோட அனுகிரகம் தான் நான் சொல்லணும்.
இந்த தாய் என்கிட்ட வந்ததே ஒரு மிகப்பெரிய புனிதமான கதை. அதை உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைய தினம் இந்த கதையை நீங்கள் கேட்டு மனம் மகிழணும்னு என்னோடய ஆசை. நன்றி, மிக்க நன்றி.